வணக்கம். வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் நல்ல குளிர்ச்சியான ஒரு சம்பல்லாம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் நான் வெண்பூசணிக்காய் எடுத்திருக்கிறேன். இந்த வெண்பூசணிக்காயில் தான் இன்றைக்கி நாங்கள் சம்பல் செய்ய போகிறோம். இதை யூஸாக அடித்து குடிக்கலாம், கறி வச்சு சாப்பிடலாம். முக்கியமாக உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறாக்கள் இந்த வெண்பூசணிக்காயை அடிக்கடி சாப்பாடில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. பூசணிக்காயை தோல் சீவி வெட்டி எடுத்துக்கொள்வோம். சம்பல் செய்கிறதுக்கு இதை மெல்லிய கீறுகளாக வெட்டி கொண்டால் சாப்பிட்றதுக்கு சுகமாக இருக்கும். நாங்கள் கறிக்கண்டா பெருசு பெருசாக வெட்டலாம். சம்பல் செய்கிறதுக்கு கொஞ்சம் சின்னதாக வெட்டினா தான் நல்லது. நாங்கள் எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிட்டோம். இப்போ அதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கொள்ளுவோம். ஒரு அளவான வெங்காயம் எடுத்து நல்ல மெல்லிசா அரிஞ்சு அதையும் நாங்கள் எங்களோட பூசணிக்காய்க்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம். இந்த சம்பலை நாங்கள் நினைச்ச உடனே செய்து சாப்பிடலாம். வெங்காயத்தை கையால் நல்லா கசக்கி விட்டுக்கொள்ளுவோம். இல்லாட்டி வெங்காயம் பெருசு பெருசாக இருக்கும். ரெண்டு பச்சை மிளகாயும் நல்ல சின்னதாக வெட்டி போட்டுக்கொள்ளுவோம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இன்னும் 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கொள்ளலாம். அதோட ஒரு அளவான தக்காளி பழத்தை எடுத்து அதையும் நாங்கள் சின்ன சின்னதாக வெட்டி எங்களோட சம்பலோடு சேர்த்துக்கொள்ளுவோம். நாங்கள் இதை நெடுதலும் சமைச்சு தான் சாப்பிட்ருப்போம். இப்படி சம்பல் போட்டு நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களான்றது எனக்கு தெரியாது. சம்பல் போட்டு சாப்பிடாட்டி இதை மாதிரி செய்து சாப்பிடுங்க. கறி வச்சு சாப்பிட்றத விட இது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம். இந்த சம்பலில் நாங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் ஒரு அரைக்கரண்டி அளவுக்கு சேர்க்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இதில் திக்கான முதல் பால் கொஞ்சம் விடுறேன். உங்களுக்கு விரும்பினா விடுங்க, இல்லாட்டி தவிர்த்துருங்க. தேசி புளி கொஞ்சமாக விட்டுக்கொள்ளுவோம். சாப்பிட்ற நேரம் விட்டீங்கன்னா சரி. இனி தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்து நாங்கள் வடிவாக கலந்து விடுவோம். எங்களோட சம்பல் தயாராகிட்டுது. எங்களோட குழு சம்பல் ரெடி ஆகிட்டுது. எல்லோரும் இதை மாதிரி செய்து சாப்பிடுங்க. வீடியோ பார்த்து எல்லாருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.